வடக்கு கிழக்குக்கு வருகின்றார் இந்தியாவின் துணை ஜனாதிபதி. ஏப்ரல் 19 இலங்கைக்கு விஜயம். சூரியவில் போலீசார் மீது தாக்குதல், 2 அதிகாரிகள் வைத்தியசாலையில். தையிட்டியில் உரிமை கோரப்படாத காணிகளை வெளித்தேவைகளுக்கு பயன்படுத்தவே கூடாது, டக்ளஸ் தேவானந்த வலியுறுத்தல். வெலிகந்தையில் கோர விபத்து, 2 பரிதாப உயிரிழப்பு. பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் இல்லை, ஜேடி வெனஸ் திடீர் வெளியேற்றம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்பன விரிவான செய்திகள். இந்திய துணை ஜனாதிபதி PV ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக எதிர்வரும் 19 இலங்கை வருகின்றார். இவ்விஜயத்தின் போது அவர் வடக்கு கிழக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என தெரிய வருகின்றது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை அவர் பார்வையிட உள்ளார். முல்லைத்தீவு, தெனியா மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் 3 மருத்துவமனை திட்டங்கள் வெளியிட்ட இலங்கை இந்திய நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் பார்வையிடுவார் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையே பல புதிய உடன்பாடுகளும் கையெழுத்திடப்படும் என்று அவர் கூறினார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் மற்றும் மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் இந்த துணை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடாத்தவுள்ளார். அம்பாந்தோட்டை சூரியவெவ கோன்கொட்டியார பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட விடுதியொன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் 2 மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோன்கொட்டியார் பகுதியில் சூதாட்ட விடுதியொன்று இயங்கி வருவதாக சூரியவெவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று அதிகாலை விசேட போலீஸ் குழு ஒன்று அங்கு சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. இதன்போது அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கும்பல் ஒன்று சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் 2 அதிகாரிகளை தாக்கி அவர்களது கடமைக்கு இடையூறு விளைவித்தனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் சிகிச்சைக்காக சூரியவெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் மீது தாக்குதல் நடாத்தியமை மற்றும் கடமையை செய்ய விடாது தடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் சூரியவெவ, வெளி அற மற்றும் தர்மிக ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை அம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுடன் சம்பவம் குறித்து சூரியவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் தையிட்டி பகுதியில் மக்களின் பூர்வீக நிலங்களில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரை தொடர்பான சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள எஞ்சிய காணிகள் நிலங்களையும் வெளித்தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு ஈழத்தமிழ் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள பகுதியில் காணி உரித்துடைய ஒரு பகுதி மக்களிடம் நிலங்களை மீள ஒப்படைப்பதற்காக எதிர்வரும் 17 நில அளவீடு செயற்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இன்னும் பல காணிகள் உரிமையாளர்களால் அடையாளப்படுத்தப்பட முடியாத நிலையில் உள்ளன. அவ்வாறான காணிகளை வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்தாது அவற்றின் பூர்வீக உரித்தாளர்களுக்கே வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த காலங்களில் எமது ஆட்சி காலத்தில் பிரச்சனைகளை நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க பல முயற்சிகள் முன்னெடுத்தோம்.
குறிப்பாக காணிகளை அளவீடு செய்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முயன்ற போது சிலர் முன்னெடுத்த தேவையற்ற ஆர்ப்பாட்டங்களால் இந்த பணிகள் தடைப்பட்டன. அதன் விளைவாகவே இன்றும் இந்த பிரச்சனை தீராமல் இழுபறி நிலையில் உள்ளது என்று குறிப்பிட்டார். ஒருவேளை சில காணிகளுக்கு உரிமங்களை உறுதிப்படுத்த முடியாத நிலை ஏற்படுமானால் அக்காணிகளை எக்காரணம் கொண்டும் வெளி தேவைகளுக்காகவோ அல்லது வெளியாருக்கு வழங்கவோ முயற்சிக்க கூடாது என்றும் டக்ளஸ் தேவானந்த தெரிவித்தார். மாறாக அக்காணிகளை அந்த பிரதேச மக்களின் விவசாய நடவடிக்கைகளுக்கோ அல்லது கால்நடை வளர்ப்புக்கோ அல்லது அந்த மக்களின் பொதுவான வாழ்வாதார தேவைகளுக்கோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதே எமது உறுதியான நிலைப்பாடு என்று தெரிவித்திருந்தார். பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வெளிகந்த சிசுரிகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். குறித்த வீதியில் அதிவேகமாக பயணித்த சொகுசு பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் சிசிரிகம பகுதியில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தின் கோரத்தினால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருமே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களுள் சிசிரிகம பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் மற்றவர் காலி பிரதேசத்தை சேர்ந்த 59 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கவனக்குறைவால் செலுத்துகை காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பொலனறுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய திரை இசையின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தனது 92வது வயதில் காலமானார். உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் தெரிய வருகின்றது. திடீர் மாரடைப்பு காரணமாக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். சுமார் 12,000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடிய உலக புகழ்பெற்ற ஆஷா போஸ்லே இந்திய திரை இசையின் ஒரு தசாப்தமாக திகழ்ந்துள்ளார். இவரது மறைவு செய்தி கேட்டு திரையுலக மற்றும் இசை ரசிகர்கள் ஆழ்ந்த கவலையடைந்துள்ளனர். இசைத்துறையில் அவர் ஆற்றிய அளப்பெரிய பணிகளுக்காக பல்வேறு கௌரவங்களையும் விருதுகளையும் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வித முரண்பாடுமின்றி முற்று பெற்றுள்ளன. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எவ்வித ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என செய்தி அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வெனஸ் பாகிஸ்தானை விட்டு வெளியேறினார். லெபனான் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா எவ்வித உறுதிமொழியையும் வழங்க முன்வராதது, ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்தது, பெய்ரூட் மீது நடாத்தப்பட்ட கண்மூடித்தனமான குண்டு வீச்சு மற்றும் உயிரிழப்புகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்துள்ளன. இது சர்வதேச அளவில் போர் நிறுத்த மீறலாக கருதப்பட்டு கண்டிக்கப்படுகின்றது. தகவல் தொடர்பு வழிகள் தொடர்ந்தும் திறந்திருக்கப்பட வேண்டும் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் முடிவுகளிலேயே அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்குக்கு வருகின்றார் இந்தியாவின் துணை ஜனாதிபதி. ஏப்ரல் 19 இலங்கைக்கு விஜயம். சூரியவில் போலீசார் மீது தாக்குதல், 2 அதிகாரிகள் வைத்தியசாலையில். தையிட்டியில் உரிமை கோரப்படாத காணிகளை வெளித்தேவைகளுக்கு பயன்படுத்தவே கூடாது, டக்ளஸ் தேவானந்த வலியுறுத்தல். வெளிகந்தையில் கோர விபத்து, 2 பரிதாப உயிரிழப்பு. பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் இல்லை, ஜேடி வெனஸ் திடீர் வெளியேற்றம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.